கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளிலே நாம் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதாமும் ஏவாளும் இருந்தபோது என்ன ஆலயம் இருந்தது? ஆலயம் இல்லை. ஆனால் தேவனே அவர்களோடு கூட உறவாடி கொண்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் தேவன் ஏதேன் தோட்டத்திலே அவர்களோடு கூட வந்து அவர்களோடு உலாவி அவர்களோடு உரையாடி கொண்டிருந்தார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அவர்கள் தேவனோடு கூட, தேவனும் ஆதாமும் ஏவாளும் நண்பர்களாக ஒருவரையொருவர் தினமும் பார்த்து பேசுகிறவர்களாக அவர்கள் அவ்விதமாக வாழ்ந்து வந்தார்கள். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினால் உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பேரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பேரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. இங்கு பாருங்கள், கர்த்தர் வெளியின் மிருகங்களையும் பறவைகளையும் மண்ணினால் உருவாக்குகிறார். நம்மை மண்ணினால் உருவாக்கினதை நாம் அறிந்திருக்கிறோம். அல்லது மிருகங்களையும் அவர் மண்ணினால் உருவாக்கி இருக்கிறார். அதை உருவாக்கி ஆதாம் இடத்தில் கொண்டு வருகிறார். இதை பார், இது எப்படி இருக்கிறது, இதற்கு என்ன பெயர் வைக்கலாம், இந்த பறவைக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று இருவருமாக உரையாடி விதமாக அவர்கள் நண்பர்களைப் போல அவர்கள் ஏதேன் தோட்டத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். அதன் பின்பு அவர்கள் கீழ்ப்படியாததினால ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியே வந்த பிற்பாடு ஆபேலும் காயீனும் பலி செலுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதன் பின்பு காயின் ஆபேலை கொலை செய்து விட்டான். காயின் தேசத்திலே அலைந்து திரிகிறவனாக மாறிவிட்டான். அதற்கு பின்பாக கர்த்தரை தொழுது கொள்வதை பற்றி அங்கு எழுதப்படவில்லை. அதற்கு பின்பாக சேத்துக்கு ஏனோஸ் என்ற குமாரன் பிறக்கிறான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு அப்புறமாக அவர்கள் பலிபீடங்களை கட்டி கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள். நோவா பேழையிலிருந்து வெளியே வந்த பின்பு பலிபீடத்திலே சுத்தமான மிருகங்களிலும் பறவைகளிலும் அவர் பலி செலுத்துவதை நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் பலி செலுத்துவதை நாம் வாசிக்கிறோம். யெகோவா ஈரே, யாக்கோபு பலி செலுத்துகிறார். ஏல் எல்லோகே. விதமாக அவர்கள் பலிபீடங்களை கட்டி கர்த்தரை தொழுது கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே வரும்போது கர்த்தர் அவர்களுக்கு பரிசுத்த ஸ்தலத்தை உருவாக்க வேண்டும், பரிசுத்த கூடாரத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கர்த்தர் அவ்விதமாக பரிசுத்த ஸ்தலத்தை உருவாக்குவதற்கான மாதிரிகளை மோசேக்கு மலையில் சொல்லி கொண்டிருந்த போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கன்றுக்குட்டியை செய்து பாவம் செய்து விட்டார்கள். அப்பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது கோபப்படுகிறார். அப்பொழுது ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? தங்களுடைய நகைகளை எல்லாம் கலற்றி வைத்து துக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார், இனிமேல் நான் உங்கள் நடுவில் செல்ல மாட்டேன் என்று. ஆனால் அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்போது தேவனாகிய கர்த்தர் அவர்களோடு கூடவே அவர் சென்றார். நாம் பார்க்கிறோம், அந்த செங்கடலை அவர்கள் கடந்து வரும்போது அக்கினி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் அவர் வருகிறார். பார்வோனுக்கும் அவனுடைய ரதங்களுக்கும் அவர் இருளாகவும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெளிச்சமாகவும் அந்த மேகம் இருந்தது. அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்து வந்தார்கள். பார்வோனின் ரதங்கள் செங்கடலிலே அவர்கள் அமிழ்ந்து விட்டார்கள். அதை நாம் வாசிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட அக்கினி ஸ்தம்பத்திலும் மேக ஸ்தம்பத்திலும் அவர்களோடு கூடவே இருந்து அவர்களை வழி நடத்தினார். யாத்ராகமம் 13ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை நாம் வாசிக்கும் போது, அவர்கள் இரவும் பகலும் வழி நடக்க கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. தேவன் அவர்களோடு கூடவே இருக்கிறார், அவர்களை விட்டு விலகி போகவே இல்லை. பகலிலே மேக ஸ்தம்பமாக அவர்களோடு கூடவே இருக்கிறார். ஜனங்கள் பார்த்து கொண்டே வருகிறார்கள். அந்த மேக ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பாக செல்லுகிறதை, இரவிலே அக்னி ஸ்தம்பம் அவர்களுக்கு முன்பாக செல்கிற அவர்கள் தேவனை அந்த மேகத்தின் வழியாக அவர்கள் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். தேவன் தங்களோடு கூட இருப்பதை தங்களுடைய கண்களால்
தங்களுடைய மாம்ச கண்களால் காணக்கூடிய அளவிற்கு அவர் தேவன் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்தி கொண்டு வந்தார். அதை ஒரு வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். தகப்பன் தன் தோளில் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு வருவது போல உங்களை நான் சுமந்து கொண்டு வந்தேன். கழுகு தன் குஞ்சுகளை செட்டையில் வைத்து கொண்டு வருவதைப் போல நான் உங்களை கொண்டு வந்தேன் என்று சொல்லி அவர் அவ்வளவு அன்பாக அவர்களை விட்டு மாறாமல் அந்த மாம்ச கண்களால் அவர்கள் பார்க்கக்கூடிய அளவிற்கு பகல் முழுவதும் ஒரு மேகஸ்தமம் அவர்களோடு கூட இருக்கிறது, இரவு முழுவதும் ஒரு அக்னி சமம் அவர்களோடு கூட இருக்கிறது. அது தேவன் அந்த மேகமாக அவர்களோடு கூட செல்லுவதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது அவர்கள் பாவம் செய்த பொழுது இயேசு கர்த்தர் சொல்லுகிறார், இனிமேல் நான் உங்களோடு கூட செல்ல மாட்டேன். நீங்கள் வணங்கா கழுத்துல ஜனமா இருக்கிறபடினாலே நான் உங்களோடு கூடவே இருந்தேன் என்றால் நீங்கள் செய்கிற காரியத்தை பார்க்கும்போது நான் உங்களை நிர்மூலம் பண்ணுகிற அளவுக்கு எனக்கு கோபம் மூட்டக்கூடிய அளவுக்கு நீங்கள் இருப்பதினாலே நான் தூதனை அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இந்த துக்கமான வார்த்தைகளை கேட்டபோது ஜனங்கள் தங்களுடைய ஆபரணங்களை போட்டுக் கொள்ளாமல் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அப்பொழுது மோசே என்ன செய்கிறார்? தன்னுடைய கூடாரத்தை பெயர்த்து பாளையத்துக்கு புறம்பாக வெகு தூரத்திலே கொண்டு போய் அதை பரிசுத்த கூடாரமாக ஸ்தாபிக்கிறார். மோசே தன்னுடைய கூடாரத்தை முதல் முறையாக பரிசுத்த கூடாரமாக தேவனை சந்திக்கும் ஒரு ஸ்தலமாக அவர் அதை மாற்றுகிறார். ஏனெனில் அவர் அப்போதுதான் மலையிலிருந்து அவர் காரியங்களை பெற்றுக்கொண்டு வந்திருக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்தை எப்படி செய்ய வேண்டும், பரிசுத்த ஆசரிப்பு கூடாரத்தை எவ்விதமாக செய்ய வேண்டும் என்று கட்டளை பெற்றுக்கொண்டு வந்தபடினாலே அவர் தேவன் உங்களோடு கூட செல்ல மாட்டேன் என்று சொன்னபடினாலே மோசே தன்னுடைய கூடாரத்தை, தான் தங்கியிருந்த கூடாரத்தை பாளையத்துக்கு புறம்பாக பெயர்த்து கொண்டு போய் அங்கு வைத்து அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று அவர் பெயர் வைக்கிறார். இவ்விதமாக மோசே பாளையத்துக்கு புறம்பே தன்னுடைய கூடாரத்தை ஆசரிப்பு கூடாரமாக மாற்றின போது கர்த்தரை தேடுகிற எவனும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவான். மோசே அந்த கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது மேகம் அங்கு நின்றதை ஜனங்கள் எல்லோரும் கண்டார்கள். ஜனங்கள் எல்லோரும் தாழ விழுந்து பணிந்து கொள்கிறார்கள். கர்த்தர் மோசையோடு கூட முகமுகமாக ஒரு நண்பனோடு பேசுவதை போல முகமுகமாக பேசினார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு பின்பாக அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் அதிலே மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசமாயிருக்கிறார். அதிலிருந்து அவர்கள் கர்த்தரை ஆராதித்து வருகிறார்கள், பலிகளை செலுத்தி வருகிறார்கள். அதை நாம் வாசிக்கிறோம். அதற்கு பின்பாக தாவீது ராஜா ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்ட போது கர்த்தர் சாலமோன் ராஜாவின் மூலமாக அந்த ஆலயத்தை கட்டுகிறார். அந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 7.5 வருடங்கள் ஆனது. அதற்கு பின்பாக செருபாபேல் ஒரு ஆலயத்தை கட்டுகிறார். அதற்கு பின்பாக ஏரோது ராஜா அந்த ஆலயத்தை இன்னும் அலங்காரப்படுத்தி இன்னும் அதை விரிவாக்குகிறார். இதை நாம் வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இன்னும் 2 ஆலயங்கள் கட்டப்பட இருக்கிறது என்று நாம் நம்புகிறோம். அந்த உபத்திரவ காலத்திலே அந்தி கிறிஸ்து ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று எதிர்பார்க்கிறோம். 1000 வருடம் அரசாட்சியிலே தேவன் ஒரு ஆலயத்தை கட்டுவார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே சொல்லியிருக்கிறதல்லவா ஒரு பெரிய மிகப்பெரிய ஆலயம். அந்த ஆலயம் 1000 வருஷ அரசாட்சியிலே கட்டப்படும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இப்பொழுது தேவனுடைய ஆலயம் எதுவாக இருக்கிறது? நாம் அநேக ஆலய கட்டிடங்களை நாம் பார்க்கிறோம். நாம் கூடி ஜெபிக்கிற இடங்கள், கர்த்தரை ஆராதிக்கிற இடங்கள், ஆராதனை ஸ்தலமாக, ஆராதனை கட்டிடங்களாக, ஆராதனை செய்கிற சபை திருச்சபையின் கட்டிடங்களாக இருக்கிறது. ஆனால் உண்மையான ஆலயம் நாம் தான். தேவன் தங்கி இருக்கிற ஸ்தலம் எது? நாம் தான் தேவன் தங்கி இருக்கிற ஸ்தலமாக இருக்கிறோம். நமக்குள்ளே தேவன் தங்கி இருக்கிறார். நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு அந்த திருச்சபை கட்டிடத்திலே வரும்போது எங்கே 2 3 பேர் என்னுடைய நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்னவர். நாம் திருச்சபையிலே ஒருமனப்பட்டு வரும்போது அங்கே அவர் நம் மத்தியிலே அவர் உலாவுகிறார். அங்கு நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறார். இது எப்பொழுது துவங்குகிறது என்றால், ஏரோது ராஜாவின் ஆலயத்தை சீஷர்கள் இயேசுவின் இடத்திலே பெருமிதத்தோடு காட்டுகிறார்கள். இந்த ஆலயத்தை பாரும் இயேசுவே என்று சொல்லும் போது இயேசு சொல்லுகிறார், இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே நான் அதை எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். அவர் அந்த தேவாலய கட்டிடத்தை பற்றி பேசாமல் தனது சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார் என்று சீஷர்கள் பின்பாக தெரிந்து கொண்டார்கள், புரிந்து கொண்டார்கள் என்று நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். இயேசு சிலுவையில் மரித்த போது
தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் இரண்டாக கிழிந்தது என்று மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27ஆம் அதிகாரம் 51வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். எனவே இப்பொழுது தேவன் கட்டிடத்தில் வாசமாயிராமல் நம்முடைய இருதயங்களில் வாசமாயிருக்கிறார். பரலோகத்தில் எவ்விதமாக இருக்கிறது? பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. இதை நாம் வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அப்பொழுது பரலோகத்தில் தேவனுடைய ஆலயம் திறக்கப்பட்டது. அவருடைய ஆலயத்திலே அவருடைய உடன்படிக்கையின் பெட்டி காணப்பட்டது. பரலோகத்தில் ஆலயம் திறக்கப்படுவதையும் உடன்படிக்கை பெட்டி இருப்பதையும் நாம் இங்கு வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் போது, யோவானாகிய நான் புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்தது. இங்கு யோவான் சொல்லுகிறார், புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் தேவனிடத்தினின்று பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். பரலோகத்தை விட்டு பரம எருசலேம் என்ன செய்கிறது? இறங்கி வருகிறது. 10வது வசனத்திலே இது திரும்பவுமாக எழுதப்பட்டிருக்கிறது. பெரிதும் உயரமுமான ஒரு பர்வதத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தான். தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தான். இதே வசனம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலும் எழுதப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்திலே தூணாக்குவேன், அதினின்று அவன் ஒரு காலம் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். இங்கு நாம் வாசிக்கிறோம், என் தேவனால் பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம் ஆகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என்று நாம் பார்க்கிறோம். இதிலும் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? பரலோகத்தில் இருந்து இறங்கி வருகிற புதிய எருசலேம். இதிலே நாம் இந்த 3 வசனங்களை வாசிக்கும் போது நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? பரம எருசலேம், புதிய எருசலேம் என்பது பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறதாக இருக்கிறது. 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. புதிய வானமும் புதிய பூமியும் உண்டான போது இந்த பரம எருசலேம் பரலோகத்தை விட்டு, பின்பு நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் கண்டேன். முந்தின வானமும் முந்தின பூமியும் இல்லாமற் போயிற்று, சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. புதிய வானமும் புதிய பூமியும் உண்டான போது பரம எருசலேம் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறது. பரலோகத்திலே தேவனுடைய ஆலயம் காணப்பட்டதை நாம் வாசிக்கிறோம். இந்த பரம எருசலேமிலே ஆலயம் இல்லை. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். பரலோகத்தில் ஆலயம் இருக்கிறது. பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிற இந்த பரம எருசலேம் பரிசுத்த நகரத்திலே தேவாலயம் இல்லை, அதற்கு ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஆலயம் என்று நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் பூமிக்கு வெளிச்சமாக இருக்கிறோம் என்று நாம் பார்த்தோம். பூமியிலே நாம் வெளிச்சமாக இருக்க வேண்டும். பரலோகத்திலே மகிமையின் ராஜ்யத்திலே ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு என்று நாம் பார்த்தோம். அதே போல பூமியிலே நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். பரம எருசலேமிலே ஆட்டுக்குட்டியானவரே தேவாலயமாக இருக்கிறார். பூமியிலே நமக்கு அதிக பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பரலோகத்திலே அதிக பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு பொறுப்புகளும் வித்தியாசமாக இருக்கிறது. பூமியிலே நாம் வெளிச்சமாக இருக்க வேண்டும். பரலோகத்தில் ஆட்டுக்குட்டியானவர் வெளிச்சமாக இருக்கிறார். பூமியிலே நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். மகிமையின் ராஜ்யத்திலே ஆட்டுக்குட்டியானவரே ஆலயமாக இருக்கிறார். விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் என்று நாம் பார்க்கிறோம். ஒருவன் காண வேண்டியதை நம்ப வேண்டியது என்ன என்று கேட்கிறோம். அப்பொழுது நம்முடைய விசுவாசம், நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போகும்போது நாம் விசுவாசிக்க வேண்டிய தேவையில்லை. நாம் இயேசுவை நேராக நாம் பார்த்து விடுகிறோம். அப்பொழுது நாம் விசுவாசிப்பதற்கு என்ன இருக்க போகிறது?
இதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போம், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போம், அன்பு ஒரு காலும் ஒழியாது. பரலோகத்திற்கு போன பின்பு நாம் என்ன தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும்? அங்கு போய் நாம் என்ன அந்நிய பாஷை பேச முடியும்? நாம் எல்லோருமே ஒரே பாஷை, எல்லோருக்கும் புரிகின்ற தேவனுடைய பாஷையை நாம் பேசுவோம். எனவேதான் பூமியில் தான் நாம் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும், அந்நிய பாஷைகளை பேச முடியும். இந்த ஆசீர்வாதங்கள் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னுமாய் நாம் வாசிக்கிறோம், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று. விசுவாசமும் நம்பிக்கையும் பரலோகத்தில் நமக்கு தேவைப்பட போவதில்லை. ஆனால் இந்த அன்பு ஒருபோதும் ஒழியாததாக நாம் இப்பொழுதும் நாம் தேவனை நேசிக்கிறோம். பரலோகத்திற்கு சென்றாலும் நாம் தேவனை நேசிக்கிறவர்களாகவே இருப்போம். அவரை நேசிக்கிறவர்கள், அன்பு செய்கிறவர்கள், அன்பு செய்கிறவர்களின் கூட்டம், அன்பின் குடும்பமாக அது இருக்கும். ஒரு பாடலை கூட, பழைய பாடல் ஒன்று உண்டு, இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு, அன்பு நிறைந்திடும் இடம் அது என்று நாம் பாடுகிறோம். அவ்விதமாக அந்த பரலோக ராஜ்யம் அன்பு நிறைந்ததாக இருக்க போகிறது. இந்த பூமியிலே நாம் வெளிச்சமாக இருக்க வேண்டிய பொறுப்பை நாம் ஏற்கனவே பார்த்தது போல இன்றைய தினத்திலே நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த பூமியிலே நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இதை நாம் எந்த வசனத்தில் வாசிக்கலாம் என்றால் 1 கொரிந்தியரிலே நாம் வாசிக்கிறோம். இதற்கு முன்பாக நாம் பார்க்கலாம், இயேசு பிறந்த போது இயேசுவிற்கு ஒரு பெயர் சொல்லுகிறார்கள், இம்மானுவேல் என்று பெயரிடுவாயாக, தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அதற்கு அர்த்தம். இப்பொழுது இயேசு பிறந்த பின்பு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இயேசு ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்ட போது தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். தேவன் நம்மோடு கூட எவ்விதமாக வாசம் பண்ணுவார் என்றால், தேவ ஆவியானவர் நம்மில் வாசமாய் இருப்பதினால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மில் வாசமாய் இருக்கிறார். இப்பொழுது நாம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். 19-20 வசனங்களை நாம் வாசிக்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இன்னும் ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே 16-17 வசனங்களை வாசிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். இங்கு நாம் பார்க்கிறோம், தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11, 12, 16 வசனங்களை நாம் பார்க்கும்போது, மனுஷனில் உள்ள ஆவியை அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். 16வது வசனம், கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நாம் வாசித்தோம், நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுடையவர்கள் என்று நாம் வாசித்தோம். இன்னும் 2 கொரிந்தியர் 7:16 தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாயிருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. கலாத்தியர் 4:19, என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கற்ப வேதனை படுகிறேன். எபேசியர் 3:17, விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் என்று நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 9-12, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்றும் கிறிஸ்து இயேசுவினால்
பிடிக்கப்பட்டவன் என்று நாம் வாசிக்கிறோம். கொலோசியர் 1:27 கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். விதமாக இந்த வசனங்களில் எல்லாம் கிறிஸ்து நமக்குள் வாசமா இருப்பதை, நாம் தேவனுடைய ஆலயமாக இருப்பதை, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? ஒரு விக்கிரக கோயிலுக்கு போனால் அங்கு விக்கிரகம் இருக்கும். கிறிஸ்தவ நீங்கள் சபைக்கு நீங்கள் போகும்போது அங்கு இயேசுவை பற்றிய காரியங்கள் தான் இருக்கும். நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நமக்கும் விக்கிரகங்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? இந்த ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும் என்று நாம் வசனத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்து நமக்குள் இருப்பதை நாம் எவ்விதமாக அறிந்து கொள்வது? கிறிஸ்து நமக்குள் இருப்பதை நாம் வசனங்கள் மூலமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த இத்தனை வசனங்களை நாம் வாசித்த பின்பும் நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. நமக்குள்ளே கிறிஸ்து இருக்கிறார். நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட போது, அவரை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட போது அவர் நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறார். நாம் சிறு பிள்ளையாக இருக்கும் போதே நாம் இந்த பாடல்களை பாடிதான் நாம் வளர்ந்திருக்கிறோம். ராஜுவின் இருதயம் என்று நாம் பார்த்திருக்கிறோம். அதிலே இருதயத்திலே இயேசு இருப்பதை குறித்த கதைகளை நாம் வாசித்திருக்கிறோம். இவ்விதமாக சிறு பிள்ளையிலிருந்தே இந்த விசுவாசம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் இதை நாம் முழுவதுமாக அறிந்து கொள்ளாமல் நாம் இருந்திருக்கிறோம். இப்பொழுது நாம் அதை வசனங்கள் மூலமாக, சத்தியங்கள் மூலமாக முழுவதுமாக அறிந்து கொண்டு, அதற்காக நமக்கு இருக்கிற பொறுப்பை நாம் அறிந்து கொண்டு அதற்கேற்ப கிரியை செய்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இயேசுவின் மீது தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்ததை நாம் பார்த்தோம். அது எப்பொழுது நடைபெற்றது? அவர் ஞானஸ்நானம் எடுத்த போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கி வந்தார். நம்மீதும் தேவனுடைய ஆவியானவர் நாம் ஞானஸ்நானம் எடுக்கும் போது நம்மீது அவர் இறங்கி வருவார். யோவான் 3:5 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்க வேண்டும். ஜலத்தினால் பிறக்க வேண்டும் என்றால் ஞானஸ்நானம் எடுக்க வேண்டும். ஆவியினால் பிறக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று அவருடைய அனுபவத்திற்குள்ளாக பரிசுத்த ஆவியானவரோடு கூட அவருடைய ஐக்கியத்தை பெற்றவர்களாக நடப்பது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாம் பிறக்க வேண்டியதாக இருக்கிறது. விதமாக பிறந்த நாம் இயேசுவோடு கூட எவ்விதமாக நிலைத்திருப்பது? யோவான் 6:53-56 வாசிக்கும் போது, என்னுடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணினால் ஜீவன் உங்களுக்கு உண்டாயிருக்கும். நீங்கள் என்னிலே நிலைத்திருப்பீர்கள், நானும் உங்களுக்குள் நிலைத்திருப்பேன் என்று நாம் வாசிக்கிறோம். நான் அந்த வசனத்தை முழுவதுமாக வாசிக்கவில்லை, அதன் சாராம்சத்தை நாம் சொல்லுகிறேன். அந்த இயேசுவினுடைய மாம்சத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ணும்போது நமக்குள்ளே ஜீவன் உண்டாயிருக்கிறது. பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன். கிறிஸ்து நமக்குள் ஜீவனாக இருக்க வேண்டும் என்றால் நாம் பரிசுத்த திருவிருந்தை ஆசரிக்கிறவர்களாக, அவருடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் புசிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அவ்விதமாக இருக்கும்போது நாம் கிறிஸ்துக்குள் நிலைத்திருக்கிறோம், கிறிஸ்துவும் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. யோவான் 1 நாம் வாசிக்கிறோம், இயேசு வார்த்தையாகிய தேவன் என்று நாம் வாசிக்கிறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி என்று நாம் வாசிக்கிறோம். வார்த்தை தேவனாயிருந்தது, வார்த்தை வசனம் தேவன். அப்ப இந்த வசனம் தான் தேவனாக இருக்கிறார். இந்த வசனத்தை நாம் அதிகமாக வாசிக்கும் போது, இந்த வசனங்கள் நம்மில் இருக்கும்போது, வார்த்தை நமக்குள் இருக்கும்போது, வார்த்தை ஆகிய தேவன் நமக்குள் இருக்கிறார். யோவான் 15 திராட்சை செடியை பற்றி நாம் பார்க்கிறோம். இயேசு திராட்சை செடியாக இருக்கிறார், நாம் கொடியாக அவருக்குள்ளாக இணைந்திருக்கிறோம். இதைத்தான் நாம் ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவியின் அனுபவத்திற்குள்ளாக நாம் நடந்து ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவியானவரோடு கூட நாம் பேசுகிறவர்களாக, இடைப்படுகிறவர்களாக இருந்து பரிசுத்த திருவிருந்தை நாம் ஆசரிக்கிறவர்களாக இருக்கும்போது நாம் இயேசுவின் ஆலயமாக, கிறிஸ்துவின் ஆலயமாக நாம் இருப்பதை நாம் உறுதிப்படுத்திக் கொள்ளுகிறோம். மற்றவர்களுக்கும் நாம் அதை வெளிப்படுத்துகிறோம். இன்னும் விருத்த சேதனம், பழைய ஏற்பாட்டு காலத்திலே விருத்த சேதனம் இருந்தது, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வதற்காக. புதிய ஏற்பாட்டிலும் விருத்த சேதனம் இருக்கிறது. என்ன இருக்கிறது? ரோமர் 2:29-15 ஆவியின்படி இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். அப்போ நீங்க நியாயப்பிரமாணத்திலே விருத்த சேதனம் இருந்தது போல இந்த புதிய உடன்படிக்கையிலேயும் கூட இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனம். இப்போ விருத்த சேதனம் என்று சொன்னால் நம்முடைய இருதயத்தை, அவர்கள்
எவ்விதமாக தேவனுக்காக தங்களை ஒப்பு கொடுத்திருந்தார்களோ, பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவனுக்காக தங்களை ஒப்பு கொடுத்து தங்களை வேறு பிரித்து மற்றவர்களை விட நாங்கள் விசேஷித்தமானவர்கள். தாவீது சொல்கிறார் அல்லவா, அந்த கோலியாத்தை பார்த்த போது இவன் எவ்வளவு பெரிய ராட்சதன் என்று சொல்லாமல் வந்து பார்த்த உடனே அவர் என்ன சொல்லுகிறார், என்ன இவன் விருத்த சேதனம் இல்லாதவன், நான் விருத்த சேதனம் உள்ளவன், நான் விருத்த சேதனம் உள்ளவன் என்ற பெருமை அவருக்கு இருந்தது. ஆனால் மற்றவர்களை பார்க்கும்போது, அந்த விருத்த சேதனம் பண்ணாதவர்களை பார்க்கும் பொழுது அவர்களை ஆவிக்குரிய நிலையிலே அவர் தாழ்வாக பார்த்தார். அதை போலத்தான் இப்பொழுதும் நாம் ஆவிக்குரியவர்களாக நாம் இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நமக்குள் வாசமாய் இருக்கிறதுனாலே நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம், ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். நாம் இருதயத்திலே விருத்த சேதனம் உண்டானவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய மனம் புதிதாகிறதுனாலே நாம் மறுரூபமாகிறோம் என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்திலே நாம் வாசித்தோம் அல்லவா, கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் நாம் வாசித்தோம், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நாம் சில சமயங்களிலே நாம் ஆவிக்குரிய ஜீவத்திலே முதலாவதாக பேபியாக இருக்கும்போது, குழந்தையாக இருக்கும்போது நமக்கு சிந்தையிலே பாவங்கள் வரக்கூடும். நாம் அந்த பாவ சிந்தைகளை மேற்கொள்வதற்கு நாம் கஷ்டப்பட்ட காலங்கள் நமக்கு இருந்திருக்கும். ஆனால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக விருத்த சேதனம் பெற்றவர்களாக ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக நாம் தொடர்ந்து அவருக்குள்ளாக முன்னேறி வரும்போது பவுல் சொல்லுகிறார், எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. நமக்கு கிறிஸ்துவின், நம்முடைய சிந்தையை கிறிஸ்துவின் சிந்தையாக மாறுகிறது. அப்பொழுது அங்கு பாவத்திற்கு வழியே இல்லை. தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். தேவனால் பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான், ஏனெனில் தேவனுடைய வித்து அவனுக்குள் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இப்ப தேவனால் பிறந்தவன் நாம் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கும் போது தேவனால் நாம் பிறக்கிறவர்களாக இருக்கிறோம். நமக்குள்ளே கிறிஸ்து வார்த்தை ஆகிய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். இதனால் நாம் பாவம் செய்கிறவர்களாக இருக்க மாட்டோம். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? இப்படிப்பட்ட ஆலயமாக நாம் இருக்கிறபடினாலே ரோமர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்புக்கொடுங்கள். இந்த சரீரமானது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த ஆசரிப்பு கூடாரம் எவ்வளவு பரிசுத்தமாக பார்க்கப்பட்டது. அந்த நாதாபும் அபியூவும் அந்நிய அக்கினியை கொண்டு வந்த போது அவர்கள் அதே இடத்திலே அவர்கள் மரித்து போனதை நாம் பார்க்கிறோம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரதான ஆசாரியர் நுழையும் போது காலிலே ஒரு கயரை கட்டி வெளியே கொடுத்து விட்டுதான் அவர் நுழைவார். ஒருவேளை இவர் அங்கு மரித்து விட்டால் இவரை கயரை வைத்து இழுக்க வேண்டும் என்று அவரை எடுப்பதற்கு கூட யாரும் உள்ளே வர முடியாது. வந்தாலும் அவர்களும் மரித்து விடுவார்கள். அந்த அளவிற்கு அந்த ஆலயம், ஆசரிப்பு கூடாரம் பரிசுத்தமானதாக இருந்தது. ஆனால் இப்பொழுது நாம் எப்பொழுதும் நடமாடும் ஆலயமாக 24 மணி நேரமும் தேவன் நம்மோடு கூடவே இருக்கிறார், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறார். நாம் அவருடைய பரிசுத்த ஆலயமாக இருக்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய சிந்தை எப்படி இருக்க வேண்டும், நம்முடைய செயல்கள் எப்படி இருக்க வேண்டும், இந்த சரீரத்தை நாம் எப்படி நாம் பயன்படுத்த வேண்டும், நாம் கனம் பண்ண வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். நாம் அநேக நேரங்களிலே ஜெபிக்கிறோம், என்னுடைய அழைப்பு என்ன, என்னை எதற்காக அழைத்திருக்கிறார் என்று. இங்கு நாம் அறிந்து கொள்ளலாம் உங்களுடைய அழைப்பு என்ன. இயேசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன். நம்முடைய முதல் அழைப்பே இதுதான். இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் ஐக்கியமாக இருக்க வேண்டும். நாம் ஆலயமாக இருக்கிறோம். நமக்குள்ளே கர்த்தர் கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் வாசமாய் இருக்கிறார். நாம் இயேசுவோடு கூட ஐக்கியமாக இருக்கிறோம். இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3:23 வாசிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், நாம் கிறிஸ்துவினுடையவர்களாக இருக்கிறோம். எனவே நாம் உலகத்தின் காரியங்களை நம்முடைய சரீரத்திலே நாம் அனுமதிக்க முடியாது. இதைத்தான் பவுல் சொல்கிறார், வேசித்தனம் செய்கிறவன் தேவனுடைய ஆலயத்தை, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லுகிறார். இதனால் வேசித்தனத்துக்கு விலகி இருங்கள் என்று வாசிக்கிறோம். எனவே நாம் பரிசுத்தமானவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது என்னுடைய சரீரம் தானே, இது என்னுடைய கைதானே, நான் இதை என்ன வேண்டுமானாலும்
செய்யலாம், இதை நான் என்னை இஷ்டப்படி செய்யலாம் என்று நாம் வாழ முடியாது. என்னை இஷ்டப்படி நான் அதிகமாக சாப்பிடுவேன், இல்லை என்றால் என்னை இஷ்டப்படி நான் பட்டினி போட்டு நான் சாகடிப்பேன், இல்லை என்றால் நான் தற்கொலை செய்து கொள்வேன், இப்படியெல்லாம் சொல்லுவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் இல்லை. இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தை நாம் பரிசுத்தமாகவும் கனமாகவும் அவருடைய ஆலயத்தை எப்படி பராமரிக்க வேண்டுமோ அப்படியாக நாம் பராமரித்து, அந்த ஆலயத்தின் மூலமாக என்னென்ன நற்கிரியைகள் செய்யப்பட வேண்டுமோ அந்த நற்கிரியைகளை செய்கிறவர்களாக, கிறிஸ்து அந்த ஆலயத்திற்குள்ளே வாசம் பண்ணி அந்த ஆலயத்திலே அரசாட்சி செய்கிறவராக, தேவனாக அங்கு ராஜரீகம் பண்ணுவதற்கு அனுமதிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எபிரேயர் 8ஆம் அதிகாரம் 8 முதல் 13 வசனங்களை நாம் வாசிக்கும் போது புதிய உடன்படிக்கையை குறித்து நாம் வாசிக்கிறோம். அந்த புதிய உடன்படிக்கை தான் என்னவென்றால், என்னுடைய கற்பனையை அவர்களுடைய மனதிலே எழுதுவேன், ஒருவரும் அவர்களுக்கு போதிக்க வேண்டிய தேவையில்லை, மனதிலே எல்லா கற்பனை அவர்களுக்குள்ளே இருப்பதினாலே அவர்களே எது பாவம் எது நல்லது என்று அறிந்து கொள்வார்கள். இதுதான் புதிய உடன்படிக்கை. நமக்கு ஒரு கற்பலகை, மோசையின் கற்பலகை போல நமக்கு தேவையில்லை. இயேசுவின் தேவனுடைய வார்த்தை நமக்கு ஜீவனாக இருக்கிறது, தேவனாக இருக்கிறார், அதை நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் நம்மளுடைய மனதிலே தேவன் எழுதியிருக்கிறார் அவருடைய கட்டளைகள். நம்முடைய மனசாட்சி நாம் ஒன்றை செய்யும் போது நம்மோடு கூட அது பேசுகிறது, இதை செய், இதை செய்யாதே, அங்கு போ, அங்கு போகாதே என்று மனசாட்சி நம்மோடு கூட பேசுகிறதாக இருக்கிறது. இதைத்தான் 1 பேதுரு 3:15 நாம் வாசிக்கிறோம். கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள். பரிசுத்தம் பரிசுத்தம் என்று சொல்லும்போது இருதயங்களில் நாம் பரிசுத்தம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய சிந்தை, நம்முடைய மனது, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய குறிக்கோள் எல்லாமே பரிசுத்தமானவைகளாக இருக்க வேண்டும். இதுதான் இருதயத்தை பரிசுத்தம் பண்ணுவது. ஏனெனில் நம்முடைய இருதயத்தில் கர்த்தராகிய தேவன் வாசமாக இருக்கிறார். எனவே அதை நாம் பரிசுத்தமாக நாம் காக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே நாம் இன்றைய தினத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொண்டது, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். தேவனுடைய ஆவி நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. நாம் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு நாம் தண்ணீரினால் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்து தங்கி இருக்கிறார். நமக்கு நேராக பரலோகம் திறக்கப்படுகிறது. நாம் இன்னும் தொடர்ந்து இயேசுவோடு கூட நிலைத்திருக்க நாம் அவருடைய பரிசுத்த அப்பத்தையும் பரிசுத்த இரத்தத்தையும் நாம் புசிக்கிறவர்களாக, பானம் பண்ணுகிறவர்களாக, பரிசுத்த திருவிருந்தை ஆசரிக்கிறவர்களாக இருக்கும்போது நாம் இயேசுவில் நிலைத்திருக்கிறோம், இயேசுவும் நம்மில் நிலைத்திருக்கிறார். எனவே நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக நாம் தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களில் அவனவன் தன் சரீர மண்பாண்டத்தை கனமாய் ஆண்டு கொள்ள அறிந்து கொள்ளுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். எனவே இந்த சரீரமானது தேவன் நம்மில் தங்கி இருக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். தேவன் இங்கு உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் மாத்திரம் இந்த மாம்சத்தின் மூலமாக, இந்த சரீரத்தின் மூலமாக நாம் வாழவில்லை. இந்த சரீரத்திற்குள்ளாக ஜீவனுள்ள தேவன், கர்த்தராகிய தேவன், வார்த்தையாகிய கிறிஸ்து இயேசு, பரிசுத்த ஆவியானவராகிய தேவன், திரியேக தேவன் உயிரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் சும்மா இருப்பதற்காக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கவில்லை. அசுத்தமான சரீரத்திலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்க மாட்டார்கள். எனவே நமக்குள்ளாக 24 மணி நேரமும் எல்லா நாட்களும் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்முடைய உள்ளத்தில் வாசமாயிருப்பதினாலே அதை நாம் எப்போதும் நம்முடைய சிந்தையில் வைத்திருந்து நாம் கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களாக, கிறிஸ்துவின் குறிக்கோள் உடையவர்களாக, தேவனுடைய ஆலயமாக, தேவனுடைய ஆலயத்தை எவ்விதமாக கனப்படுத்த வேண்டும், எவ்விதமாக மதிக்க வேண்டும், எவ்விதமாக பரிசுத்தமாக வைக்க வேண்டும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவ்விதமாக நாம் நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைத்து பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனுடைய ஆலயமாக நாம் பேணி காப்பது அவசியமாக இருக்கிறது. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம்.
ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். எனவே நாம் இந்த ஆலயத்தை கெடுக்கிறவர்களாக இல்லாதபடிக்கு இந்த ஆலயத்தை போற்றி பாதுகாக்கிறவர்களாக, இந்த ஆலயத்தை பரிசுத்தமாக கனமாக ஆண்டு பார்த்து கொள்ளுகிறவர்களாக நாம் வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த பூமியில் தான் நமக்கு இந்த பாக்கியம். அவருடைய ஆலயமாக உலகத்திற்கு வெளிச்சமாக இருப்பது இந்த பூமியில் நமக்கு கிடைத்த பாக்கியம். இந்த பாக்கியத்தை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.